எல்லாத்தையும் மீறி இதுக்கப்புறமும் நீ திரும்ப பார்க்கணும்னு நினைக்க மாட்ட. அப்படியே நீ நினைச்சா இந்த கோடீஸ்வரியோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். புரிஞ்சு நடந்துக்க. இந்த வீட்டுல எங்க அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருக்க. இரு, உன் அஸ்திவாரத்தையே நான் அசைச்சு காட்டுறேன். அப்ப நான் யாருன்னு தெரியும் உனக்கு. சக்தி, என்ன? நாம கொஞ்சம் வெளியே போனோம், போய் ரெடியாகு. நீ கூப்பிட்டா நான் வரணுமா? அதெல்லாம் வர முடியாது. சக்தி, உங்க அண்ணனை இது பாரு, உங்க அண்ணனை வெளியே எடுக்கிற விஷயமா போனோம். சொன்னா புரிஞ்சுக்கோ. போய் ரெடி ஆயிட்டு வா. இப்படி சொன்னா நான் உடனே வருவேனா? நேத்து தான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வெளியே போனல, அதே மாதிரி இப்பவும் போக வேண்டியதானே? இது பாரு, இப்ப போற இடத்துக்கு ஸ்கூட்டில என்னால தனியா போக முடியாது. என்னால வர முடியாதுன்னா வர முடியாதுதான். என்ன வேலைக்காரன் நினைச்சியா? இது பாரு, நீ வரணும். ஏய் ஏய் ஏய், முருகா, வெற்றி ஜெயில இருக்கிறத மறைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் உனக்கு விரதம் இருந்து அறுபடை முருகர் கோயிலுக்கு நடப்பாதையா போயிருக்கிறதா அத்தை கிட்ட நான் போய் சொன்னேன். நான் சொன்ன பொய்க்கு பிராய்ச்சித்தமா தான் நான் 27 நாள் விரதம் இருக்கேன். அதுக்குள்ள வெற்றியை வெளியே கொண்டு வர்றதுக்கு நீதான் அருள் புரியணும். வேலுண்டு வேலுண்டு வேலோடு மயிலுண்டு செந்தூர் வாழும் முருகா. தேருண்டு தேருண்டு தேரோடும் வழியுண்டு செந்தூர் வாழும் குமரா. கந்தா வேலா செந்தூர் பாலா, கந்தா வேலா செந்தூர் பாலா. சேவர் கொடி கண்டு ஓடும் துயர் உண்டு ஆறுபடை கொண்ட முருகா. நாவர் பழம் கொண்டு அவ்வை தமிழ் உண்டு வீறு நடை கொண்ட அழகா. தேவர் துயர் கண்டு மூவர் ஊரை கொண்டு ஞான ரதம் சென்ற இறைவா. தேவர் துயர் கண்டு மூவர் ஊரை கொண்டு ஞான ரதம் சென்ற இறைவா. இறைவா இறைவா. ஞானரதம் தன்னில் மோன தவம் கொண்டு சூரவாதம் செய்த தலைவா. ஞானப்பழம் ஒன்று வேண்டும் தனக்கென்று, ஞானப்பழம் ஒன்று வேண்டும் தனக்கென்று பூமி வலம் வந்த முருகா முருகா. கந்தா வேலா செந்தூர் பாலா, கந்தா வேலா செந்தூர் பாலா. வேலுண்டு வேலுண்டு வேலோடு மயிலுண்டு செந்தூர் வாழும் முருகா முருகா.
எனக்கு மாத்திரை வேண்டாங்க. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதம்மா. அம்மா நீ தண்ணி கொடு. சாப்பிடு, இல்லைன்னா சித்த பெருமைன்னு சொல்லிடுவாங்க. போதும். மாமா மாலை போட்டுட்டு மறுபடியும் அத்தைய மயக்க போறாளா? எப்படிதான் இவளுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் யோசனை வருதோ? மஞ்ச புடவைய கட்டிக்கிட்டு மாலைய போட்டுக்கிட்டாலும் இந்த சாவி கொத்த மட்டும் இறக்கி வைக்க மாட்டேங்கிறாளே. என்ன லட்சுமி திடீர்னு இருக்க? ஆமாத்த, அவரு அறுபடை முருகர் கோயிலுக்கு விரதம் இருந்து நடப்பாது போயிருக்காரு இல்ல, அவரு நல்லபடியா திரும்பி வர வரைக்கும் முருகருக்கு 27 நாள் விரதம் இருக்கலான்னு நானும் மாலை போட்டிருக்கேன். புருஷன் மேல பாசத்தை காட்டுறதுல எங்க அம்மா மாதிரியே இருக்கிறா லட்சுமி. விரதம் இருக்கிறது நல்ல விஷயம்தான் லட்சுமி. இந்த சின்ன வயசுல ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு உடம்ப வர்த்திக்கணுமா? நீ ஆரோக்கியமா இருந்தா தானே உனக்கு பிறக்க போற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். இப்ப என்னோட லட்சியமே அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுதான். இது நல்லபடியா நடக்கணும். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ என்னம்மா நீ முருகனுக்கு மாலை போட்டிருக்க? மாலை போட்டிருக்கிறவங்க கடவுளுக்கு சமம். யாரு கல்லையும் விழவே கூடாது. கோயிலுக்கு போன வெற்றி சீக்கிரமே திரும்பி வந்துருவா. இங்க பாருமா, எப்பவுமே எங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு உண்டுமா. நீ நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். இனிமே நீ எங்க வெளியே போறதா இருந்தாலும், தோட்டத்துக்காகட்டும் செங்கல் சூளைக்காகட்டும், எங்க போனாலும் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் எங்க வேணாலும் போமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க மாமா, வரேன் அத்தை. சக்தி, கிளம்பலாமா? என்னடா யோசிக்கிற? லட்சுமி கூட போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பு. போ. போயிட்டு வரேன் மாமா. சரி, வரேன் போயிட்டு அத்தை. வாங்க. வரண்ணா. போயிட்டு வாடா. என்னடா காய்கறி தானே குடுற. தென்மொழி, நீ கேட்ட காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. சரிங்க மாமா. சமைச்சிரு. உன் புருஷன் நடப்பாதையா போயிருக்கிறதா போய் சொல்லி நீ முருகனுக்கு மாலை போட்டு எங்க அப்பா அம்மாவை ஏமாத்துறியா? என் குடும்பத்தை வேணா நீ ஏமாத்தலாம், முருகனை அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது. இது பாரு, உன்கிட்ட பேச என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. கிளம்பு. எங்க போனோம்? நீ போ சொல்றேன். கோடீஸ்வரி, என்ன கோடீஸ்வரி, சௌக்கியமா? நில்லு. என்ன என்ன பார்த்த உடனே பயந்து வண்டியில ஏற? இத பார்த்தா எதிர்கட்சிக்காரனுங்க என்ன நினைப்பானுங்க? தொகுதி மக்கள் எம்எல்ஏவை பார்த்து பயந்து ஓடுறாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்களா என்ன? தைரியமா பயப்படாம என்கிட்ட பேசுமா. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாது. என்ன கோவப்படுத்தி வேடிக்கை பார்க்காத. போயிடுங்க. கோடீஸ்வரி, அதிகாரம் இல்லாத அரசியல்வாதிங்க பல்லு புடுங்கிற பாம்பு மாதிரி. நீ எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்ட, என் கைய வெட்டி அதை கெடுத்துக்கிட்ட. அப்புறம் உன் புருஷனை எம்எல்ஏ வாக்கி நீ எம்எல்ஏவோட பொண்டாட்டியா பெருமையா வாழணும்னு பார்த்த. இப்ப அவன் என்னடான்னா அவன் துரதிருஷ்டம் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை வெளியில எடுக்கிறதுக்கு லட்சுமின்ற ஒரு பொண்ணுகிட்ட தொங்கிக்கிட்டு இருக்கியாம. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியம்மா. ஒரு எம்எல்ஏவா நான் உனக்கு ஒரு உதவி செய்யலான்னு ஆசைப்படுறேன். நீ என்ன பண்ற, நீ என் ஆபீஸ்க்கு வந்து முறைப்படி ஒரு மனு எழுதி கொடு. என்னால உன் புருஷனை வெளியே எடுக்க முடியுமான்னு பரிசீலனை பண்ணி முயற்சி பண்றேன்.
என் புருஷனை வெளியில எடுக்க சொல்லி நான் வந்து உன்கிட்ட கேட்டேனா? அவரை எப்படி வெளியில கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. இங்க பாரு கோடீஸ்வரி, அப்படியே அவன் வெளியில வந்தாலும் நான் எம்எல்ஏவானத யாராலையும் மாத்த முடியாது. இப்பவே நம்ம தொகுதி மக்களுக்கெல்லாம் நான் நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த தடவை மட்டும் இல்ல, இனிமே நான் தான் எம்எல்ஏ. ஆமா, இனிமே நம்ம தொகுதிக்கு நான் தான் நிரந்தர எம்எல்ஏ. உனக்கு தெரியுமா, உனக்கு நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை எம்எல்ஏ ஆனதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறியே. பரம்பரை பரம்பரையா நான் எம்எல்ஏவா இருந்து உங்க குடும்பத்துல பிறந்தவன். நான் நினைச்சேனா சொல்ல முடியாது. நீ போகும்போது உன் கார் ஆக்சிடென்ட் ஆகலாம், உன் உயிர் போகலாம். அடுத்ததா பை எலெக்ஷன் ஒண்ணு வரலாம். அதுக்குள்ள என் புருஷன் மேல தப்பு இல்லைன்னு அவரை வெளியில கொண்டு வரலாம். மறுபடியும் அவரை எம்எல்ஏ ஆக்கலாம். எதுவும் நடக்கும், எதையும் நடத்தி காட்டுவா இந்த கோடீஸ்வரி. வேலையை பார்த்துட்டு போ. வண்டி எடு. புருஷன் உள்ள இருந்தாலும் திமிரு மட்டும் அடங்கவே இல்லையே. பை எலெக்ஷன் வருமா, பயமா காட்டுறேன். அதையும் பார்த்துருவோம். நீ நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன வேணா செய்வ போல இருக்க. முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இப்படி எல்லாம் முறைச்சு பார்க்க கூடாது. அப்புறம் சக்திவேலுக்கு கோவம் வந்துடும். என்ன, முருகனோட இன்னொரு பேரு சக்திவேல் தானே, அத சொன்னேன். இது பாரு சக்தி, நானே உங்க அண்ணன் ஜெயில இருக்காரேன்னு மனவேதனையில இருக்கேன். தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்காத. எனக்கு என்ன உன்கிட்ட வம்பு இழுக்கணும்னு வேண்டுதலா என்ன? வெளியே போனோன்னு சொன்னல, எங்க போனோன்னு சொன்னியா? சரி, உங்க அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துக்கு போ. அங்க எதுக்கு போனோம்? அங்க இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கணும். அவனதான் ஏற்கனவே போலீஸ் விசாரிச்சாச்சுல்ல, புதுசா நீ போய் என்ன விசாரிக்க போற? போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வர நூத்துக்கணக்கான கேஸ்ல இதுவும் ஒண்ணு. ஆனா எனக்கு உங்க அண்ணனை காப்பாத்தணுங்கிற ஒரே நோக்கம் தான் இருக்கு. போலீஸ் விசாரிச்சதை விட நான் விசாரிக்கும் போது ஏதாவது உண்மை வெளியில வரும்னு நம்புறேன். வீட்டுல உன் பேச்சு எடுபடுற மாதிரி வெளியிலயும் எடுப்பணும் நம்பாத. பேசாம ஒரு நல்ல வக்கீல பார்த்து அண்ணனோட கேஸ ஒப்படைக்க பாரு. அதை விட்டுட்டு வீணா ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஜீரோ ஆயிடாத. பரவாயில்லையே, நான் ஜீரோ ஆயிடக்கூடாதுன்னு என் மேல கொஞ்சமாவது அக்கறை வச்சிருக்கேன். கேப்பிட்ட இனிமேலாவது என் பேச்சை கேட்பேன்னு நம்புறேன். இப்ப நம்ம நேரா கொலை நடந்த இடத்துக்கு போலாம். அங்க இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட நான் மட்டும் விசாரிக்கிறேன். அவன் என்ன சொல்றாங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. நான் அங்க விசாரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறாங்கிறத மட்டும் உன்னோட போன்ல நீ ரெக்கார்ட் பண்ணு. அவன் கிட்ட நீ விசாரிக்கும் போது அவன் உன்கிட்ட நேர்ல பேசுறத ரெக்கார்ட் பண்ணாலாவது யூஸ் இருக்கும். அதை விட்டுட்டு நீ போன பிற்பாடு அவன் என்ன செஞ்சா நமக்கு என்ன? அப்படி இல்ல, நம்ம சந்தேகப்படுற ஆளை விசாரிக்கும் போது உடனே அவன் தப்பு செஞ்சிருந்தானா தான் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்வான். இது மனுஷங்களோட சைக்காலஜி. காரை நிறுத்து. நிறுத்துறேன். நான் சொன்னது செய்வேன்னு நம்பி போறேன். என்ன, வெற்றிவேல் உன் அண்ணன்.
அண்ணே, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்னம்மா, என்ன வேணும்? அண்ணே, என் பேரு லக்ஷ்மி. ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்னம்மா இருக்கு? நான் ஒரு சாதாரண வாட்ச்மேன்மா. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நாளைக்கு ஆபீசர் வருவாரு, அவரை வந்து பார்த்து கேளுங்கம்மா. இல்ல உதவில எதுவுமே வேண்டாம், எனக்கு உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? எதை பத்தி? அண்ணே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு கொலை நடந்துச்சுல. ஆமா, அதுக்கு என்னப்பா? அந்த பொண்ணை கொன்னதா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, வெற்றிவேல்னு சொல்லி. அவரோட வைஃப் தானா? ஓ, கொலைகாரம் பொண்டாட்டியா? அவர் கொலைகாரனோ இல்லையோ அதெல்லாம் கோர்ட்டு சொல்லட்டும்னா, ஆனா அதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? அது வந்து நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? நீ என்ன போலீஸா? போலீஸ் கிட்ட தான் உண்மையை சொல்லணுமா? என்ன உங்க பொண்ணா நினைச்சு உண்மையை சொன்னீங்கன்னா நான் என் புருஷனை காப்பாத்துவேன். இங்க பாருமா, நீ மாலை போட்டிருக்க. கோயிலுக்கு போறவங்க பண உதவி கேட்டு வர்றது மாதிரி நீயும் வந்திருப்பேன்னு நினைச்சுதான் உன்னை உள்ள வரவே அனுமதிச்சேன். தயவு செஞ்சு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கண்ணா. இங்க பாரு, சொல்ல வேண்டியதெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு. முதல்ல நீ இடத்த காலி பண்ணுமா. இப்ப நீ இங்க இருந்து போல, போலீஸ் கிட்ட போன் பண்ணி சொல்லிடுவேன். மரியாதை இடத்த காலி பண்ணுமா. ப்ளீஸ்ண்ணா, நீங்க சொல்ற வரைக்கும் நான் இங்க இங்க பாரு, போக மாட்டேன். போன்னு சொல்றல, போமா. ப்ளீஸ்ண்ணா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இங்க பாரு, மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன். ஒழுங்கா போயிருமா. ப்ளீஸ்ண்ணா. போமா வெளிய. போங்கறேன்ல, போ. நான் போறேன். ஹலோ சார். சார், நீங்க சொன்ன மாதிரி என்ன விசாரிச்சுட்டு போனாங்க சார். சார், எனக்கு பயமா இருக்கு சார். சார், நான் புள்ள குட்டிக்காரன். நீங்க தான் என்ன பார்த்துக்கணும் சார். சரி சார். சரி சார். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார், எப்படியாவது காப்பாத்துங்க சார், எனக்கு பயமா இருக்கு சார். நான் உங்களை நம்பி தான் சார் இருக்கேன் சார். ஒன்றும் ஆகாதுல்ல சார்? சரி சார். சரி சார். சரி சார். ஓகே சார். மருதமலை முருகா, நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டியா? நீ சொன்ன மாதிரியே நீ அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசினா. இப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. இனிமேலாவது உங்க அண்ணனை வெளியில கொண்டு வர வரைக்கும் தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடாம நான் சொல்றது செய். சரி. அந்த வாட்ச்மேன் போன்ல பேசின சார் யாரா இருக்கும்? இன்னைக்கு நம்ம எடுத்து வச்ச முதல் அடிக்கு ஒரு சின்ன குளூ கிடைச்சிருக்கு. இதை வச்சு அந்த சார் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்.